4 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கீங்க பாருங்கள். உடனடி ஊறுகாய் டக்குன்னு வீட்டிலே செஞ்சிடலாம், கடையில் வாங்காமல். இப்போ 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை சாறு எடுத்துக்கலாங்க. பாருங்கள். பச்சை மிளகா 4, சின்ன மாங்காய் 1 எடுத்திருக்கேன். இதை 3 சேர்த்து ஊறுகாய் பண்ணிடலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு நான் எடுத்திருக்கேன். இது உடனே ஊறுகாய் போட்டோம்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாறு எடுத்து நம்ம ஊறுகாய் செய்யும் போது. எலுமிச்சம்பழத்தை அறுத்து போட்டு நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா அந்த தொளி பாருங்க உடனே கசக்கும். அது ஊற வச்சு தான் பண்ணணும், உடனே பண்ண முடியாது. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய், வெந்தயம், கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது பொரியவும் கருவேப்பிலை ஒரு கொத்து அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடலாங்க. பாதி வதங்கின பிறகு நம்ம இது கூட என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது அட்டகாசமான டேஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்குறது ஆரோக்கியமாக இருக்காது பார்த்திங்களா. வீட்டில் நம்ம இது செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சுவையாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது வதங்கியிருக்கு. மிளகாயும் மாங்காயும் எலுமிச்சை சாறை சேர்த்தாச்சு. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. இது 1 நிமிஷத்தில் வற்றி வந்துருங்க. உடனே நம்மளுக்கு ஊறுகாய் கிடச்சிரும். மாங்காய் மிளகா வதங்கிருச்சு. இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். உடனே நம்ம ஊறுகாய் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டக்குன்னு நம்ம ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணணுன்ட்டா நம்மளுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அது உப்புலே ஊறின பிறகு தான் நம்ம செய்ய முடியும். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு டக்குன்னு ஊறுகாய் நம்மளுக்கு கிடச்சிரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும்.